நம்ம இனிஷியலி நம்ம என்ன ஆரம்பிக்க போறோம்னா, நம்ம இதுக்கு அடுத்து எப்படி நம்ம மார்க்கெட்டை கொண்டு போறோம், எப்படி நம்ம ட்ரேடிங் வந்து லாங்கர் வியூ பார்க்க போறோம். இது வந்து நம்ம நேற்றே நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். பட் நேற்று வந்து டெக்னிக்கல் இஷ்யூனால நம்ம வீடியோ அப்லோட் பண்ண முடியல. அதனால நிறைய பேருக்கு தெரியல. அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆயிருக்குது. ஸோ அதனால வந்து நம்ம அதை எந்த மாதிரி இது பண்ண போறோம் மட்டும் சின்னதாக ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லி தான் வச்சுக்கோங்க. வாங்க சிம்பிளா சொல்லுங்க. இங்க பாத்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் இயர்னிங்ஸ் இது வந்து நாம நேற்று நம்ம போட்டது தான் இது. நம்ம ஐடி வீடியோ பேனல் கோடிங் மீட்டிங் கண்ட்ரோல். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா வந்து நம்ம நேற்று நம்ம இங்க போட்டிருந்தோம் ப்ரைஸ். நம்ம வந்து 10,000 NFT அப்படின்ற ஒரு கிரிப்டோ வந்து நம்ம பை பண்ணியிருந்தோம் நேற்று. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது செஞ்சு அவங்களுக்கும் சொல்லி விட்டுருங்க. நம்ம நெக்ஸ்ட் 30 டேஸ்க்கு வந்து நம்ம எந்த இடத்துல பை பண்ண போறோம், செல் பண்ண போறோம், எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் ஒன் பை ஒன். ஓகேவா, இது வந்து கோஆபரேட்டிவ் யூனிட்ஸ். அதாவது நம்ம லைவா எடுக்கிற ட்ரேட்ஸை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ட்ரேடிங் ஜேர்னல் சொல்லுவாங்க. நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம நோட் பண்ணுவோம். அண்ட் நீங்க ட்ரேட் எடுக்கிறத வந்து நீங்க இந்த இடத்துல இந்த ஒரு கூகுள் ஷீட்டை வந்து நம்ம டெலிகிராம் குரூப்ல நம்ம ப்ரொவைட் பண்ணியாச்சு. யாரெல்லாம் போய் ஜாயின் பண்ணல டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் போய் அங்க போயிட்டு நீங்க கூகுள் ஷீட்ல போய் நீங்க ஆட் ஆயிக்கோங்க. ஓகேவா, இதை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு ப்ரொசீஜர் மட்டும் நம்ம ஆட் பண்ணிப்போம். உங்களோட நேம் இது நம்ம போட மறந்துச்சுங்க. யா, உங்க நேம் பேர் போட்டுக்கோங்க. அண்ட் தென் டேட்டு. நான் அப்புறமேட்டு வந்து என்னோட கமெண்ட் வந்து நான் வந்து இந்த கீழே கொடுப்பேன். மை கமெண்ட் நீங்க பை பண்ணது ஓகே, பையிங்ல இருக்கட்டுமா இல்ல செல்லிங் இருக்குமா? ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க ப்ரோ, இப்ப இந்த கிரிப்டோ வந்து நம்ம ஹோல்ட் பண்ணலாமா வேண்டாமா, இது எனக்கு பையிங் மாதிரி இருக்குது, நான் பை பண்ணலாமா வேண்டாமா, செல் பண்ணலாமா வேண்டாமா, இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் கேட்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம டேரெக்டாவே உங்களுக்கு இந்த ப்ரொசீஜர் நம்ம பண்ணி கொடுப்போம். ஸோ அதனால நீங்க அதை பத்தி கவலைப்படாங்க. ஓகே, இது வந்து உங்களுக்கானது. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கானது. எப்படி நான் வந்து ட்ரேட் எடுப்பேன், லைவா எடுக்கிற ட்ரேட் எல்லாத்தையும் இந்த இதுல தான் நான் போட போறேன். ஓகேவா, அந்த இதுல இருக்கிற டீடைல்ஸ் வச்சு தான் நம்ம வந்து எந்த ட்ரேட் எடுத்துக்கிறோமா இல்லையா எல்லாமே. அந்த பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ட்ரேட் எடுக்க போறோம், இதுக்கு வந்து நமக்கு நிறைய ஃபண்ட் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி நிறைய யோசிப்பீங்க. நம்ம இந்த சேலஞ்ச் எப்படின்னா ஜஸ்ட் வெறும் எவ்வளவுன்னா $50 இருந்தா கூட போதும். நம்மளோட மார்க்கெட் அனலிஸ் மட்டும் இல்லாம நம்ம மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி இது எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அதாவது ஒன் பை ஒன்னா கொஞ்சம் கிளாரிபிகேஷனா பாருங்க. இது வந்து நம்ம லேட்டரா வந்து நம்ம யூடியூப்லயே நம்ம போட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஒரு கிரிப்டோ நம்ம எடுப்போம். ஐ மீன் அனலைஸ் பண்ணுவோம். அனலைஸ் பண்ணதுக்கு அடுத்து நம்ம அதுக்கடுத்து நம்ம எல்லாம் ஒண்ணுன்னா நம்ம பார்ப்போம். இது வந்து பிட்காயின் பினான்ஸ் நமக்கு வந்து பைபிட் தான் தேவை. ஏன்னா நம்ம பைபிட்ல தான் அக்கௌண்ட் வச்சிருக்கோம், நமக்கு அது பெட்டரா இருக்குது. பைபிட் ஏதாவது டவுட்? ஒன் பர்சன்ட் ஏதாவது டவுட் அந்த கேளுங்க. பிடிசி ப்ரோ ஏதாவது கேக்குதா? ஏதாவது கிளியரா இருக்கதா அதை மட்டும் கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் பண்ணுங்க. ஏன்னா ஆரம்பத்துல கொடுத்து வந்து கிளியரா இல்ல அப்படின்ற மாதிரி தான் ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ ஒன் செகண்ட் கிளியர் மெசேஜ் பண்ணுங்க. மெசேஜ் இருக்கிறவங்க பாருங்க. ஏதாவது லைவ்ல இருக்கிறீங்களா? ஒன் செகண்ட். எம்எம் அர்த்தம் ப்ரோ, கிளியரா இருக்குதா? கிளியர் ப்ரோ. ஓகே, தேங்க்யூ. எஸ் கிளியர் இன்ஃபோடெக் இந்தியாவா? ஓகே ப்ரோ, நம்ம அடுத்து நம்ம கொண்டு போயிடுவோம். எல்லாமே கிளியரா இருக்கு, ரெக்கார்டிங் ஆகுது. நம்ம அதுக்காக தான் நம்ம பார்த்துருந்தோம். ஓகே சரி, நம்ம பிடிசி முதல்ல பார்ப்போம். நம்ம பிடிசி வந்து முதல்ல நம்ம லாங்கர் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னைக்கு நம்ம எப்படி ட்ரேட் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம பேசிக் பண்ணுவோம். எல்லாமே என்ன பண்ணீங்கன்னா ஒன் டே இன்ட்ராடே அப்படின்ற மாதிரி பார்ப்பீங்க. அப்படிலாம் நமக்கு தேவையில்லை. ஓகே, லாங்கர் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா பிடிசி பார்த்தீங்கன்னா இந்த லெவலை வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டான். மவுஸ் சரியா இல்லை, ஒன்னுட்டு நம்ம வேற மவுஸ் அட்டாச் பண்ணிப்போம்.
ஓகே, பிடிசி இந்த இடத்துல பிரேக் கொடுக்கலாம். இப்ப ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒண்ணு பாத்தீங்கன்னா இந்த லெவலுக்கு மேல போனா அப் சைடு, அப்படி இல்லையா இந்த லெவலுக்கு கீழே வந்தா டவுன் சைடு. நம்ம எந்த லெவலுக்கு தான் நம்ம எதிர்பார்க்கறது? இப்போ வந்து இந்த லெவலுக்கு தான் ஸோ நம்ம பை பண்ணிடலாம். நிறைய பேர் சொல்லுவீங்க பிடிசி வந்து நிறைய பேர் சொல்றதுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. பிடிசி வந்து இப்போ 1K போக போகுது, 2 lakh போக போகுது அப்படின்ற மாதிரி நிறைய மெசேஜஸ் யூடியூபர்ஸ் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. பட் எப்போ பை பண்ணணும்? இப்போ பை பண்ணணுமா அப்புறமேட்டு பை பண்ணுமா? இப்போ பை நம்ம ஆல்மோஸ்ட் இந்த 1 lakh கிட்ட போகும்போது சொல்லியிருக்க டைம்ல நம்ம 71,000 பிரேக் போகுது அப்படின்ட்டு எங்க பை பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் 10,000 பாயிண்ட் டவுன் ஃபால் ஆயிடுது. இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம பை பண்றது கரெக்டா இருக்குமா? ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ அதனால நம்ம பர்ஃபெக்டான டைமிங்ல தான் நம்ம பை பண்ணணும். ஸோ அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த பை பண்ணாம இருக்குன்னா வேண்டாம். காரணம் ஏன்னு பாருங்க, இங்க வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்து, பட் பிரேக் அவுட் கொடுத்த இடத்துல பாத்தீங்கன்னா எம் பேட்டர்ன் கிரியேட் ஆகுது. ஸோ இந்த எம் பேட்டர்ன் கிரியேட் பண்ணா மோஸ்ட்லி வந்து செல்லிங்க்கு தான் கிரியேட் ஆகும். ஸோ நிறைய பேர் வந்து செல்லிங் தான் பார்ப்பாங்க. அந்த மார்க்கெட் இப்படி கூட ஆகலாம். இப்படி எம் பேட்டர்ன் கிரியேட் பண்ணிட்டு இந்த மாதிரி ட்ரிபிள் ட்ரிபிள் பாட் சொல்லுவாங்க. ட்ரிபிள் இது வந்து இந்த மாதிரி செல்லிங் கூட வரலாம். அப்படி இல்லையா இது அப் சைடும் போக வாய்ப்பு. இந்த மாதிரி மார்க்கெட் எப்படி வேணா கிரியேட் ஆகலாம். ஸோ அதுக்கு தான் நாம தான் ரெடி ஆகிடணும் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இப்போ மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டுக்கு நம்ம பை பண்ணலாமா வேணாமா நம்ம வெயிட் பண்ணணும். எடுத்தோடனே பைக்கு கூடாது. வீக்லியில பார்த்தீங்கன்னா இந்த தொடர்ந்து இந்த செல்லிங் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் சைன் கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் நம்ம நேற்று பை சொல்லியிருந்தோம். அதனால பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கோஆபரேட்டிவ் ஏஜென்சி பார்த்தீங்கன்னா இந்த பை நம்ம கொடுத்துருந்தோம் நேற்று. நம்ம இதை டேட் பண்ணலாம். இது நமக்கு தேவையில்லை. நம்ம இன்னைக்கு தான் ஆக்சுவல் கரெக்டாக இன்னைக்கு தான் போதும். ஸோ அதனால இன்னைக்கு எதை பார்த்துக்கோம். ஸோ பையிங் இருக்குது. சரிங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வீக்லி தான். நம்ம வந்து டெய்லி டைம் ஃப்ரேம்ல தான் பார்க்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரியாக்ட் ஆகணும். ஓகே, இப்போ டேல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் போடும் உங்களுக்கு தெரியுதா? ஆல்மோஸ்ட் 1 2 3 மல்டிபிள் ட்ரெண்ட் லைன்ஸ் வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்தாச்சு. அதான் இங்க ரொம்ப முக்கியம். பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு அடுத்து நம்ம வந்து இந்த இப்போ இந்த பையிங் பண்ணனா இது பிரேக் அவுட் கொடுத்த ஸ்பீட்ல இது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான். திரும்பி செல்லிங் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து இங்க வந்து நம்ம பையிங்ன்றது ஆப்ஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு டேல. அது இல்லாம இந்த முக்கியமான விஷயம் பாருங்க, இந்த ஒரே ஒரு பார்ல எவ்வளவு பெரிய செல்லிங் வந்தது. எவ்வளவு மேசிவான செல்லிங் பிளேஸ். இந்த பிளேஸ்ல நம்ம பையிங் வந்து டைரக்டா என்ட்ரி ஆகுறது கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அது எந்த லெவலில் வெயிட் பண்ணணும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்ப பாருங்க மார்க்கெட் வந்து இந்த இடத்துல நம்ம நினைச்ச மாதிரி எங்களுக்கு பையிங் கொடுத்துட்டான். ஓகே, நம்ம இந்த இடத்துல பையிங் கொடுத்தோன்னே இங்க பாருங்க டவுன் ஃபால் ஆயிடுச்சா, அப் சைடு போயிடும். இந்த மாதிரி எண்ணத்தோட இங்க பையிங் பண்ணிடாதீங்க. ஸோ இப்போட நம்ம பர்ஸ்பெக்டிவ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து செல்லிங் சைட்ல தான் இருக்குது. என்னடா இது மார்க்கெட்ல தான் பை சொல்ல நீ செல்லிங் சொல்றீங்க. யா, நம்ம செல்லிங் சைடு தான் பார்க்கணும். நம்ம எது இருக்குன்னா ஒரு 70% செல்லிங் சைடும் 30% வந்து நம்ம பையிங் சைடும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 5 ட்ரேட் எடுத்துக்கோங்க. 5 ட்ரேட் இன்னைக்கு ஒரு நாள் எடுத்து போடணும். 3 ட்ரேடு இல்லை 4 ட்ரேடு நம்ம வந்து செல்லிங்ல பார்க்கணும். மீது 1 இல்லை 1.5 ஐ மீன் பாயிண்ட் வச்சு நம்ம குறைச்சிக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அது மட்டும் நம்ம பையிங் போகணும். இன்கேஸ் இது வந்து ஒரு ஹெஜிங் பொசிஷன் மெத்தட். இது வந்து நம்ம தனியா சண்டே அந்த மாதிரி கிளாஸ்ல கூட நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால நம்ம மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம பையிங் தான் பார்க்கணும். இந்த லோக்கல் ஆகிடுது. சரி, ஓகே. ஸோ இப்போ செல்லிங் இருக்குது. ஸோ அதனால நம்ம மற்ற கிரிப்டோஸும் நம்ம பார்க்கணும். பிடிசி நம்ம எதுக்கு எப்பவுமே நம்ம முதல்ல பார்க்குறோம்னா ஏன்னா நம்ம பிடிசி தான் ஃபர்ஸ்ட். அவனை பொறுத்து தான் எல்லாருமே டவுன் ஃபால் ஆகட்டும் சரி, அப் சைடு ஆகட்டும் சரி. ஸோ அதனால நம்ம பிடிசி பொறுத்து தான் இருக்குது. ஸோ நம்ம பிடிசி தான் பார்க்கணும். யாருக்காவது டவுட்ஸ் இருக்குதா இதுல? நம்ம அடுத்தது போகலாமா? இல்லை நீங்க ஏதாவது கிரிப்டோ உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுதா? டக்குன்னு சொல்லுங்க, அதுக்கடுத்து நம்ம அடுத்தது போகலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குதா? கிரிப்டோ வேற ஏதாவது கிரிப்டோ நீங்க எடுத்த ட்ரேட் வந்து இப்போ லாஸ்ட்ல போகுது, ப்ராஃபிட் போகுது, டார்கெட். ஓகே, நெக்ஸ்ட் போகலாம் நிறைய பேர் சொல்றாங்க. அடுத்து போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து 10,000 என்எஃப்டி நம்ம நேற்றே சொல்லுங்க இந்த இடத்துல பையிங். இதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன்ஸ் ஜஸ்ட் ஓவர்லுக் பார்த்து இது நம்ம நேற்றே போட்டாச்சு. ஸோ 10,000 என்எஃப்டி பை இருக்கிறா நம்ம அதுக்கு ஷார்ட்டா சொல்லிடுவோம். 10,000 என்எஃப்டி பையிங் காரணம் ஏன்னா இப்போ பாருங்க இந்த ஒரே ஒரு கிரிப்டோல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மேசிவான பெர்சன்டேஜ் வந்து கிடைச்சிருக்கு. ஓ சரி, வெயிட் அ மினிட்.
ஓகே, ஜஸ்ட் 1 மினிட். க்ளோஸ். ஓகேவா? இப்போ இங்க பாருங்க, இது ஏன் எக்ஸ்கியூஸ் மீ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதுக்கு மேலே வந்து எடிட்டிங்க்கு நம்ம ஆப்ஷன் கிடையாது போல. காரணம் நம்ம இந்த லாக் ஆகி இந்த சார்ட்டே லாக்கில் இருக்கு போல. 1 செகண்ட் ப்ளீஸ். சார்ட் வியூவே மாற்றி ஒர்க் ஆகுது. ஓகே, ஒர்க் ஆகுது. வாங்க, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட்டு இந்த இடத்துல ஒரு பர்ஃபெக்டான ஒரு பை சைன் ஆகிருக்குது. முதல் விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் இந்த ஒரே ஒரு கிரிப்டோல ஒரு பார்ல இன்க்ரீஸ் ஆகிடுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஆல்மோஸ்ட் 60% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 60% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இந்த இடத்துல வந்து பையர்ஸ் ஹையரா இருக்காங்க. ஸோ அதான் நம்ம சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல வந்து பை ஹையர் ஆகுது, நம்ம இந்த பை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் முதல் சுச்சுவேஷன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் நீங்க பாருங்க. ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்திங் வியூல தெரியும் அது. நம்ம இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் வர முடியும்னா நமக்கு எந்த இடத்துல ட்ரெண்ட் வந்து கிரியேட் ஆகுதோ நம்ம அந்த இடத்துல கூட நம்ம ட்ரெண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். நமக்கு எதிர்பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் தான் லாஸ்ட் வரைக்கும் வரணும் அவசியம் கிடையாது. ஓகே, வீக்லியில நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் கிடைச்சிருக்கு. இங்க பாருங்க, இங்க டேல பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா இருக்கு. அது இல்லாம இங்க பாருங்க, இதனாலதான் நம்ம இந்த இடத்துல பை நம்ம சொல்றோம். நிறைய டைம் இந்த மாதிரி மல்டிபிள் வியூஸை நம்ம பார்ப்போம். பிரேக்கர் கொடுத்தானா, ஒரு சின்ன புல் பேக் கொடுத்தானா, இப்போ மேலே போறோம். ஸோ இது வந்து நம்ம மினிமம் டார்கெட். ஸோ அதனால வந்து நம்ம இந்த கோஆபரேட்டிவ் ஏர்னிங்ஸ் தான் நம்ம முன்னாடி சொல்லிருந்தோம். ஓகேவா? 0.0041 என்ட்ரி கொடுங்க இந்த பிளேஸ். அண்ட் தென் பாத்தீங்கன்னா டார்கெட் பண்ணா 466. நேற்று நிறைய பேர் வந்து மாட்டேங்குது. ஸோ அதனால தான் உங்களுக்கு தெரியும். 466 இந்த இடத்துல கொடுக்க சொல்லிடுவோம். இதுதான் வந்து 10,000 என்எஃப்டி வந்து நம்ம பை பார்க்கறது. இதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இன்னும் பர்சன்ஸ் பார்க்கட்டும். இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. 1000 பாங்க் பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்ம பை பண்ணிடுவோம். ஒரு முதல் விஷயம், ஒரு ரூல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நோட் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. கிரிப்டோவை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் எந்த இடத்துல தூரத்துல இருந்து உங்களுக்கு செல்லிங் வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கீழே எங்கேயாவது கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல அந்த செல்லிங் பார்த்தீங்கன்னா மினிமம் பாருங்க, இவ்வளோ தூரம் ஆச்சு. 50%, 50% கிட்ட ஆயாச்சும் வந்து ப்ராஃபிட் புக்கிங் ஆகும். அங்கிருந்து தான் அடுத்தது போகும். ப்ரோ வேக்கு யூஎஸ்டிடி பத்தி சொல்லுங்க. ஓகே ப்ரோ, அதை நம்ம இதை பார்த்து சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அதனால மார்க்கெட் ஒரு புல் பேக் மார்க்கெட். இன்கேஸ் நீங்க பை பண்ணா இந்த லெவல்ல இருந்து இந்த லெவலுக்குள்ள பை பண்ணலாம். பட் ஆனால் ஸ்டாப் லாஸ் மோஸ்ட்லி இதுக்கு கீழே இல்லை இந்த பிக் வரைக்கும் கூட வச்சுக்கலாம். காரணம் ஏன் அப்படின்ற மாதிரி ஒரு நிறைய பேருக்கு கேள்வி வரும். இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் வச்சா எங்க ப்ராஃபிட் வர போகுது? நல்லா வச்சுக்கோங்க, ஸ்டாப் லாஸ் வைக்கிறது எதுக்குன்னா நம்மளோட கேபிட்டல் வந்து மொத்தமா லாஸ் ஆகிடக்கூடாதுன்ற காரணத்துக்காக மட்டும்தான். இப்போ 100 USD நம்ம ஒரு ட்ரேட்ல வந்து ஒரு 50 USD போனோம்னா நமக்கு 50 USD ஒரு பேச்சு வரும். 50 நம்ம வைக்க மாட்டோம் ஸ்டாப் லாஸ். ஒரு 10 USD ஸ்டாப் லாஸ் ஆனா போதும். அதை தவிர்த்து நம்ம போட்டு 100 USD லாஸ் ஆகிடக்கூடாது. அந்த ஒரு கிரிப்டோல நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ சப்போஸ் இந்த கிரிப்டோ லாஸ் ஆச்சு, பரவாயில்ல, அடுத்த கிரிப்டோ நம்ம ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி காரணத்துக்காக நம்ம ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணணும். தவிர நம்ம இருக்கிற ட்ரேட்ல லாஸ் ஆனா அந்த ட்ரேட் அப்படிலாம் கிடையாது. இந்த இடத்துல ப்ராபபிலிட்டி ஹையர் ஆகுதா, அந்த இடத்துல ட்ரேட் எடு. ஸ்டாப் லாஸ் பெருசா இருந்தாலும் பரவாயில்ல. டேக்கு அதுக்கடுத்து நம்ம பார்ப்போம். பேக் பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டான செல்லிங் பொசிஷன்ல இருக்கிறோம். நம்ம டெய்லி வந்து ஆல்மோஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா 221 கிரிப்டோஸ் வந்து நம்ம டெய்லியுமே அனலைஸ் பண்றோம். ஸோ அந்த 221 கிரிப்டோஸ்லயும் நம்ம டெய்லி ட்ரெண்ட் லைன் பண்ணுறது வந்து நீங்க கேட்டோமே டேரக்டா சொல்லியாச்சு. இது ஒரு 1 மந்த்தா பண்ணல, இது ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம். அதான் டேரக்டா சொல்ல முடியும். பேக் பாத்தீங்கன்னா உங்க பாருங்க, ட்ரெண்ட் லைன் பாருங்க. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக்கர் கொடுத்தாங்கன்னா டவுன் ஃபால் செல்லுனா இப்போ எவ்வளவு பெரிய டவுன் ஃபால் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஆகும். நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த ஒரு கிரிப்டோலே பாத்தீங்கன்னா நமக்கு ப்ராஃபிட் புக்கிங் ஆகுதா? அவ்வளவுதான். ஓகேங்க.
ஆல்மோஸ்ட் எவ்வளவு பெரிய ப்ராஃபிட் இருக்கு இங்கே வர ஒரு 20%. திஸ் இஸ் என்ன இப்போ இங்க செல்லிங் இருக்கலாம், எவ்வளவு தூரம் செல்லிங் வர வாய்ப்பு இருக்கு? மோஸ்ட் ப்ராபபிள் பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் வர வாய்ப்பு இருக்கு செல்லிங்க்கு. இன்னொரு ஓகே, எந்த இது வீக்லியில நம்ம டெய்லி தான் நம்ம பார்ப்போம். டே அண்ட் 4 hours இந்த மாதிரி தான் டைம் டைம்ல பார்ப்போம். அதுக்கேற்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ மார்க்கெட்டே இப்போ டவுன் ஃபால் ஆகிடும், கண்டிப்பா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன புல் பேக் கொடுக்க வாய்ப்பு நிறையவே இருக்கு இந்த லெவல் கிட்ட. ஸோ புல் பேக் கொடுத்தானா அப்போ மோஸ்ட்லி நம்ம செல்லிங் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் செல்லிங் பண்றதுக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. எப்படி நம்ம செல்லிங் பண்ணணும்? இப்போ மேலே புல் பேக் பண்ணணும், ஒரு எம் பேட்டர்ன் கிரியேட் பண்ணணும். மினிமம் ஒரு 1 hour கிரியேட் பண்ணதுக்கு நம்ம செல்லிங் பண்ணணும். செல்லிங் பண்ணா நம்ம இதுல ஒரு நல்ல ப்ராஃபிட் எதிர்பார்க்கலாம். மோஸ்ட் ப்ராப்ளம் இவ்வளவு தூரம் எதிர்பார்க்கலாம். ஒரு 26% மினிமம் ஒரு 15 to 70% எதிர்பார்த்தாவே நமக்கு போதும். நமக்கு அதை மினிமம் டார்கெட் இந்த மாதிரி நம்ம எதிர்பார்ப்போம். இது நமக்கு இன்னும் கரெக்டா இல்லை, நம்ம அதனால அடுத்த கிரிப்டோ போகும். நீங்க மோஸ்ட்லி வந்து ரொம்ப ஹையரா தான் நிறைய சொல்லப்படுறோம். உங்களுக்கு வேற ஏதாவது கிரிப்டோ டவுட்ஸ் இருந்தாலும் போய் கேளுங்க. ZRX இந்த கிரிப்டோ நான் வந்து ரேண்டமா தான் சூஸ் பண்ணேன் லாஸ்ட் கிரிப்டோனால. இங்க பாருங்க ZRX பார்த்தீங்கன்னா ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் ஆயிருக்கு. இது தெளிவா இருக்கு, இது ஒரு டபிள்யூ பேட்டர்ன் இருக்குது. இந்த மாதிரி இடத்துல வந்து போய் பை பண்ணணும். அதை விட்டுட்டு பாத்தீங்கன்னா தேவையான இடத்துல வந்து நம்ம பை பண்ண கூடாது. some person is joining. ஓகே, ZRX பார்த்தீங்கன்னா டபுள் பேட்டர்ன் இருக்குது. அது இல்லாமல் இங்க ஒரு செல்லிங் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் எங்க இருந்து இவ்வளோ தூரம் செல்லிங் இருக்கு, 40 to 50%. ஸோ அப்படி இருக்கும்போது இங்க ப்ராஃபிட் புக்கிங்னு ஒன்று நடக்கணும். அது ப்ராஃபிட் புக்கிங் எவ்வளோ தூரம் நடக்கணும்னா நம்ம மந்த்லியில தான் பார்க்கணும். மந்த்லியில பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த லெவல் கிட்ட ஒரு சப்போர்ட் இருக்குது. அதுக்கு லோவர் சப்போர்ட் இங்க இருக்குது. நிறைய நிறைய இது இருக்குது, நம்ம இடத்த ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சப்போர்ட் இங்க ஒன்று இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு லோவர் சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ். இதெல்லாம் ஒரு மந்த்லி இதெல்லாம் ஒரு பெரிய பெரிய ரெசிஸ்டன்ஸ், நம்ம அங்கதான் போர் போட்டுக்கணும். இப்போ ப்ராஃபிட் புக்கிங் இருக்குதா? யா, இப்போ ப்ராஃபிட் புக்கிங் நிறைய பேர் நினைப்பீங்க. இந்த சப்போர்ட் தான் சொன்னேன் அப்படின்னா பாத்தீங்கன்னா அது ஒரு ரெசிஸ்டன்ஸா ரியாக்ட் ஆகும். ஸோ இங்க போயிட்டு இந்த இடத்துல ரியாக்ட் ஆனதுக்கு திரும்பி கீழே இவ்வளவு தூரம் கூட இறங்கலாம். ஓகேவா? இல்ல சின்னதா கூட புல் பேக் கொடுத்துட்டு மேல போகலாம். அதை பத்தி நம்ம கவலை இல்லை. நாம சப்போஸ் நம்ம கீழே இறங்காம தெரியுமா, அப்படி இறங்கும் போது நம்ம செல் பண்ணிக்கிறது தான் நமக்கு பெட்டரா இருக்கும். தேவையான இடத்துல வந்து நம்ம செல் பண்ண வேண்டாம். ஓகே, ஆல்மோஸ்ட் நம்ம எவ்வளவு கேப்சர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தீங்கன்னா இங்க வந்து ஒரு 4 to 5% வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் நம்ம மேசிவா பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இவ்வளவு தூரம் எதிர்பார்க்கணும். பட் இங்க பாருங்க இந்த ரெண்டு போருமே வந்து ஒரு பெரிய செல்லிங் ப்ரெஷர் இங்க கிரியேட் பண்ணிருக்கு. ஸோ அதனால இங்க வந்து நம்ம இங்க இதை தாண்டி மேல போகணும்னா கொஞ்சம் டைமிங் இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க தாண்டி போகிறதுக்கு பிளான் பண்ணாதீங்க. ஜஸ்ட் இதுக்குள்ளேயே ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவலுக்கு இந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு செல்லிங் இருக்கு. நம்மளோட யா ஓகே, இந்த ஜோன் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதுக்குள்ளே க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ZRX இன்னைக்கு ஃபுல்லா நம்ம எப்படின்னா நம்ம எந்த மாதிரி அனலைஸ் பண்றோம் அப்படின்றத சொல்றோம். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து நம்ம வந்து அன்னெசரியா வேற ஒருத்தவங்க சிக்னல்ஸை யூஸ் பண்ணி நம்ம ப்ரொவைட் பண்றோம். இல்லை மற்றவங்களோட வீடியோஸை நம்ம அனலைஸ் பண்ணி யூடியூப்ல வீடியோ கொடுக்குறோம். இந்த மாதிரி நிறைய பேர் அலிகேஷன்ஸ் நிறைய வருது. ஸோ அந்த அலிகேஷன்ஸ் வந்து ஸ்டாப் பண்றதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஐ மீன் இந்த மாதிரி மெத்தட்னா அனலைஸ் எப்படி நாங்க பண்றோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும்ல. இப்படிதான் நம்ம பண்ணிட்டு இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா ZI பர்ஃபெக்டான பேட்டர்ன்ல இங்க சப்போர்ட் எடுத்துக்குது. இங்க நம்ம பை பண்ணலாமா? நிறைய பேர் மார்க்கெட் டவுன் ஃபால் ஆயிடுச்சு, டபுள் பட்டன் இருக்குது, நம்ம பை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. அதுதான் வேண்டாம். பையிங் பண்றதுக்கான ஒரு டைமிங் வரும், அப்பதான் நம்ம பை பண்ணணும். இப்ப இது ஒரு சப்போர்ட், இந்த லெவலுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குதா? அடுத்து எனக்கான ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கு? இவ்வளவு தூரம் போக வாய்ப்பு இருக்குதா? வீக்லில டேல இது ஒரு அக்ரெசிவான சொல்லலாம். நம்ம இவ்வளவு தூரம் சொல்லலாம். ஓகே, 4 ஹவர்ஸ்லயும் நம்ம பார்க்கணும் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு. 4 ஹவர்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா ஓகே பார்க்கும்போது தெளிவாக தெரியுது. இது ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பேட்டர்னை பிரேக் அவுட் கொடுத்துட்டான். ஸோ அப்படின்னா நம்ம வந்து இந்த ஜோன்ல இருந்து இந்த ஜோன்
நம்ம இங்க பை பண்ணிடலாம். இந்த மாதிரி டைம்ல தான் வந்து நிறைய பேர் இப்போ லைவ் நம்ம 5 o'clock கிட்ட போ 5 o'clock ஆரம்பிக்கணுமா இப்போ நான் பார்க்க முடியாது. ஸோ இதுக்காக தான் வந்து நம்ம இந்த சிக்னல் அப்படின்ற ஒரு மெத்தட் பண்ணுவோம். சிக்னல் வந்துட்டு நம்ம ஃப்ரீயாவே கொடுத்துட்டு போயிடுவோம். நமக்கு அதுல வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட் இல்லை, ஒரு மண்ணு இல்லை. பட் இருந்தாலும் எதுக்காக அந்த சிக்னல் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணணும்னா, இப்போ நம்ம இந்த கொடுக்குறோம் பார்த்தீங்களா, இதுவே நிறைய பேருக்கு வந்து வீடியோ பார்க்கறதுக்கே கடப்படாதாங்க. ஐ மீன் லேசினஸா இருக்கும். அந்த லேசினஸ் அந்த மாதிரி ஒரு பொருளுக்கான வேல்யூ இருந்தால் தான் அதை மதிப்பாங்க. நீங்களே எந்த பொருள். ஸோ இந்த மாதிரி என்னோட சர்வீஸ் கரெக்டாகிறதுக்காக தான் நான் சிக்னலுக்கு அது ஒரு பர்ச்சேஸ் அப்படின்ற ஒரு சார்ஜஸ் கொண்டு போனது. ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல வந்து நம்ம 5% எக்ஸாக்டா நம்ம ப்ராஃபிட் பண்ணலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 10% நம்ம ப்ராஃபிட் பண்ணலாம். ஒரு 5 to 10% ஈஸியாக கிடைக்கிறத ஒரு கிரிப்டோவை நம்ம எதுக்கு மிஸ் பண்ணணும்னு கேட்குறோம். இப்போ இந்த பிரேக் அவுட் இங்க பாருங்க, நம்ம எதிர்பார்த்து இதான் பேட்டர்ன் இப்படிதான் கிரியேட் ஆகும். ஒரு அப்சைட் போயிட்டு ஒரு சின்ன புல் பேக் வருவோம், அண்ட் தென் அப்சைட் போவோம். நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா இங்கே பை பண்ணுவாங்க, அதுக்கு தப்பு. திரும்பி போயிட்டு இந்த பேட்டர்ன் கிரியேட் பண்ணா இதை பிரேக் அவுட் கொடுத்தோம் பார்த்தியா, இந்த லெவலுக்கு தான் நம்ம பை பண்ணணும். ஓகே, நிறைய பேர் இப்ப விட்டுருந்தாலும் பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்துல கிட்ட பை பண்ணுங்க. நீங்க ஒரு ரிஸ்க் ட்ரேக்கரா இருந்தா இந்த லெவலுக்கு பை பண்ணலாம். பட் ஸ்டாப் லாஸ் ஆஸ் மச் எந்த லெவலில் ஸ்டாப் லாஸ் வைக்கணும், நம்ம இசட்டா இருக்கு, ஐ மீன் இசட் ஐஎல்லா, இதே கூட நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். எல்லாரும் அவங்கவுங்க எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க உங்க அக்கௌண்ட்ஸ்ல அப்படின்றத ஒரு சின்ன சாட்ல போடுங்க. இது ஒன்றும் பெரிய இல்லை. இப்ப நான் வந்து உங்களுக்காக டெமோக்காக $50 அப்படின்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருவேன். ஐ மீன் ஃபியூச்சர்ல நம்ம ட்ரேட் பண்ண போறது. சரிங்களா? ஆல்மோஸ்ட் இந்த 30 days சேலஞ்சில் நம்மளோட இருக்கிற ஃபண்டை வந்து நம்ம லிக்விடேட்டே ஆகாம நம்மளால ப்ராஃபிட் எல்லாம் இருக்க முடியுமா? ட்ரேடிங்கை பொறுத்தளவுக்கு நீங்க லாஸ் ஆகுங்க ப்ராஃபிட் ஆகும், அது முக்கியம் இல்லை. உங்களோட ஃபண்டை வந்து நீங்க கேப்சர்டா, பர்ஃபெக்டா, பெஸ்டா, சேஃபா வச்சுக்க முடியுமா? அதுதான் முக்கியமானது. இந்த ஸ்டாப் லாஸ் மோஸ்ட் ப்ராபபிலி பார்த்தீங்கன்னா இந்த லெவல் 4 hours பார்க்கணும் பர்ஃபெக்டா எல்லாரும் ஸ்டாப் லாஸ் பண்ணணும். யா இன்னும் கொஞ்சம் பெட்டர். இப்போ இதுதான் பர்ஃபெக்டான ஸ்டாப் லாஸ். நம்ம இந்த லெவல் கிட்ட பை பண்ணா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 5%, 5 to 15% வருது. அது நம்ம அந்த இதில் யூஸ் பண்ணியாச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது மேலே கொஞ்சம் போடுங்க. சரிங்க, 1 hours நம்ம கொஞ்சம் கரெக்டாக பார்ப்போம். நமக்கு பர்ஃபெக்டான பேட்டர்ன் பிளேஸ் தேவை, அதுதான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். யா 4 hours தெரிஞ்சிச்சு. இந்த பிளேஸ் கரெக்டா இருக்கு. நம்ம இங்க பையிங் போடுவோம், இங்க பையிங் போடுவோம். ஆல்மோஸ்ட் டைமிங் 25 minutes நம்ம பார்த்துருக்கோம். இங்க நம்மளோட ஸ்டார்டிங், ஐ மீன் நம்மளோட பைபிட் அக்கௌண்ட் வந்துருவோம். இது ஆல்ரெடி நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம டைரக்டா வந்து என்னது இசட்ஐஆர். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நம்ம டைரக்டா வீடியோ அனலிசிஸ் மட்டும் போயிடுவோம். அது இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு அப்படிலாம் இருக்க போகிறது. ஃபர்ஸ்ட் வீடியோ மேக்கப் பண்ணிடுறோம். பட் இருந்தாலும் வந்து வீடியோ வந்து கரெக்டா ரெக்கார்ட் ஆகல. ரெக்கார்ட் ஆகும்போது அது யாருக்கும் சொல்லாம இருக்குது. இசட்ஐஆர் ஓப்பன் ஆயிடுச்சா? யா ஓப்பன். சார்ட் ஓப்பன் பண்ணிருக்கோம். இங்க பையிங் ப்ரைஸ் பாருங்க. இப்போ உங்ககிட்ட இப்போ உங்களுக்கு 2 ஆப்ஷன், நிறைய இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்றீங்க, நம்ம எந்த இண்டிகேட்டரும் யூஸ் பண்ணல. இப்போ இண்டிகேட்டர் யூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இப்போ பியோட் இண்டிகேட்டர் ஒன்று இருக்குது. நம்ம அதுக்கு எதுக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம பையிங் ப்ரைஸை நம்ம எங்க வாங்கலாம். இன்னும் நிறைய இண்டிகேட்டர்ஸ் எடுத்து வச்சது கன்ஃபர்மேஷன். இங்க பாத்தீங்கன்னா பியோட் பாருங்க, ஆல்மோஸ்ட் இந்த பியோட் இந்த லெவல் நம்ம சொல்லியிருந்தோம் சப்போர்ட் கரெக்டா அந்த லெவலுக்கு பியோட் வந்து ப்ரைஸ் லைன் ஆகுது. அப்படி இருக்கும்போது நம்ம இடத்துல இன்னும் பர்ஃபெக்டா இந்த இடத்துல வாங்கலாம். இதுக்கு மேல எங்கேயாச்சும் இந்த ப்ரைஸ் லைன் இருக்குதா நம்ம செக் பண்ணணும். பியோட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். மோஸ்ட்லி இது பர்ஃபெக்டான ஒரு பையிங் பேட்டர்ன். திரும்பி இறங்கும்போது சேனல்ஸ் கம்மி தான். ஸோ அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்துல பை 0.1761 இங்க பை பண்ணிக்கலாம். 0.1761. நேற்று நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நம்ம ஸ்டாப் லாஸ் எப்படி வைப்போம்ட்டு. ஆல்மோஸ்ட் இந்த 1648
1648. இதுல லாஸ் பார்த்தீங்கன்னா லாஸ் ட்ரேடட் பிரைஸ் யுவர் எக்ஸ்பெக்டட் லாஸ் வில் பி 8.8. கரெக்டா இங்க பாருங்க, இதுதான் என்னோட லாஸ். இப்போ சப்போஸ் நம்ம அவ்வளோ குவான்டிட்டி வாங்கினா 8.8705 யூஎஸ்டி நமக்கு லாஸ் ஆகும். நமக்கு அந்த மாதிரி லாஸ் எல்லாம் தேவையில்லை. ஓகேவா? ஸோ அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு குவான்டிட்டி வந்து கம் பண்ணிக்கலாம். 7840 நம்ம ஒரு ஒரு 500, ஏன்னா நம்ம $1 தான் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ப்ரைஸ் வந்து 761 அங்க சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்ப பாருங்க நமக்கு லாஸ் எவ்வளவு வருது, 0.56. ஓகேவா? 56 அப்படின்னா 500 நம்ம 1000 மாத்தி. இனிஷியலி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாம ப்ராஃபிட் தான் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான ஃபீல்டு இது கிடையாது. மினிமம் 30 days ஆச்சு நம்ம கூட சேர்ந்து நீங்க ப்ராஃபிட் பண்ண பாருங்க. இல்லைன்னா நீங்க ட்ரேடிங்ன்ற கரியரை விட்டுட்டு உட்காந்துக்கோங்க. அதான் முக்கியம். 1.13. ஓகே, இஸ் எனஃப். நம்ம பை பண்ணுவோம். ஓகே, இருங்க. ஸோ ஹை வீடியோ ஃப்ளோட்டிங் வீடியோ பேனல். ஸோ வீடியோ. ஓகே, just to enter the room. தேவை வெளியே போகாதீங்க. ஓகே, நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இந்த 1.13 தான் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கிறோம். இப்போ நம்மளோட இதெல்லாம் போட்டுக்கலாம். இது ஜஸ்ட் ஒன்ஸ் தான், அதனால இதை கண்டுக்கலாம். என்ன நம்ம போட்டாச்சு. ஸோ அதனால இருக்கு இருந்தாலுமே அது நேற்று இது 1 ZIL இந்த மாதிரி நீங்க டெய்லியும் அந்த இதில் போட்டுருங்க. சாரி, டேட் இன்னைக்கு என்னது, 25 மீட்டிங் நீட் மோர் டைம்ஸ். ஓகே, நம்ம எப்படி அதை அப்டேட் பண்ணிடுவோம். கார்டு சரி, அதெல்லாம் அப்டேட் பண்ண முடியல. ஆர்டர் டைப் பார்த்தீங்கன்னா லாங். ஓகே, என்ட்ரி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 0.01761. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. நிறைய பேருக்கு எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிறீங்கன்னு கேட்கலாம், பட் இதான் ரொம்ப முக்கியமானது. இதை நீங்க சரியா பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாஸ் கண்டிப்பா வரும், அதில் சந்தேகம் இல்லை. 1648 கிட்ட தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ் இருக்கு. 0.01648 டார்கெட் 1. நம்ம இங்க மினிமம் டார்கெட் இவ்வளவு தூரம் எதிர்பார்க்கலாம். 1813. 0.1813. நெக்ஸ்ட் செகண்ட் மோஸ்ட் டார்கெட் வச்சுக்கலாம் நம்ம 1863. 0.01863. இப்போ லாஸ்ட் ஃபைனல் மோஸ்ட் டார்கெட் நம்ம எவ்வளவு ப்ரோ? நல்லா இல்லை. இது வந்து 7 o'clock ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே ப்ரோ. நிறைய பேர் வந்து இன்னைக்கு இப்போ 5 o'clock சொன்னாதான் 5 o'clock ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரோ. 1933 வச்சுக்கலாம். நம்ம லாங்கர் மோஸ்ட் டார்கெட் வந்து 190 தான். ஸோ நம்ம 1933 தான் இந்த இடத்துல வந்து நம்ம டார்கெட் அங்கே வச்சோம். ஸோ அதனால அங்கே வந்து நம்ம டார்கெட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வச்சுக்காதீங்க. ஓகே ப்ரோ, இன்னைக்கு நீங்க இன்னைக்கு வந்து லைவ் நம்ம ரெக்கார்ட் செஷன் வந்து நம்ம இதில் போடுவோம். யாரு? துளசிராமன் ப்ரோ. நீங்க ரெக்கார்ட் செஷன் வந்து நம்ம யூடியூப்ல போடுவோம். ஸோ அதை நீங்க பார்க்கறத பார்த்துக்கோங்க. நம்ம இனிமேட்டு கரெக்டான டைம் போடுவோம். ஓகேவா? இதுதான் வந்து நம்ம ட்ரேட் எடுத்தது. இதுதான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். இந்த மாதிரி டெய்லி நம்ம ப்ரொசீட் பண்ணணும்.
இந்த மாதிரி உங்களோட நேம், உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து இங்க ஃபில்அப் பண்ணிடுங்க. நீங்க சப்போஸ் எடுக்கிற ட்ரேட் எல்லாத்துக்கும் நான் பின்னாடி ரிவ்யூ கொடுப்பேன். அந்த நீங்க அதுக்கடுத்து உங்களுக்கு ஓகேனா நீங்க பை பண்ணலாம், அதை சென்ட் பண்ணலாம். நிறைய பேருக்கு வந்து இந்த கிரிப்டோஸ் பார்க்க லிஸ்ட் பார்க்க டைம் இல்லைன்னா நமக்கு வந்து கால் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியும் நம்ம நம்பர்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ கால் பண்ணிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு சிக்னல்ஸ் வேணும் அப்படின்னும் போது நம்ம கம்மி ப்ரைஸ்ல நம்ம பார்த்துக்கலாம். ஆனா மினிமம் சார்ஜஸ் இருக்கணும். ஏன்னா அதோட வேல்யூ அப்படி. ரெண்டாவது சில பேர் யூஎஸ்டிடி இல்லைன்னா கூட நீங்க பரவாயில்ல, நீங்க சார்ஜஸ் அப்படி இல்லாட்டணும் யூஎஸ்டிடி எங்க கிட்ட வாங்கிக்கோங்க. மினிமம் ₹1000 யூஎஸ்டிடி பேங்க் டெபாசிட் தான். யூஎஸ்டிடி பண்ணிட்டு அந்த நீங்க டெய்லி சிக்னல்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்ப நம்ம மீதி இருக்கிற கொஞ்சம் டைம்ல செல்லிங்க்கு பார்க்கணும். நம்ம பைக்கு பார்த்தாச்சு, பட் செல்லிங்கிறது ரொம்ப முக்கியமே. நம்ம மார்க்கெட்டே செல்லிங் இருக்கும்போது நம்ம பைக் ஆப்ஷன்ஸும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த மாதிரி டைம்ல நம்ம செல்லிங் பார்க்கணும். நாம இப்போதைக்கு நான் வந்து ஜஸ்ட் நான் டேரக்டா நான் பார்க்கணும், மார்க்கெட் நான் இது பார்க்கணும் மட்டும் பார்க்கணும். நிறைய பேர் வச்சுக்கீங்க டக்கு கொடுப்பாங்களா மாட்டாங்க. நான் இப்படிதான் பார்ப்பேன் மார்க்கெட் செல்லிங்ல இருக்கிறானா இல்லையா. எக்ஸ்எம்ஆர் பையிங்ல இருக்கிறான், நீங்க அப்படியே வேணா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, எக்ஸ்எம்ஆர் பையிங். வெயிட் a minute please. அதுக்கடுத்து வேற எக்ஸ்சிஎம் வாங்கக்கூடாது. எக்ஸ்சிஎம் வேணாம். இங்க பாருங்க, பிஜிஎஸ் பாருங்க ஒரு பர்ஃபெக்டான பேட்டர்ன் வச்சிருக்கோம். பர்ஃபெக்டான பையிங்கோ செல்லிங்கோ நான் சொல்லல, ரெண்டுமே கலந்து தேவையாது. இங்க பாத்தீங்கன்னா ரெண்டுமே பிரேக் கொடுத்துட்டு நம்ம செல்லிங் வருவோம். அதே ஆக்சஸ் பாத்தீங்கன்னா பையிங் தான் ட்ரெண்ட் பிரேக் கொடுக்குறதா. இப்போ அப்சைட் இங்க பிரேக் கொடுத்தானா இங்க வந்து நம்ம பையிங் பண்ணலாம். இதுக்கு மேல போனா நம்ம பை பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் இங்க ஒரு 50% வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் பிசிஎஸ். அது நமக்கு வெயிட் பண்ணலாம், அது பேட்டர்ன் இருக்கிற மாதிரி எடுத்தா நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே, நம்ம பார்க்கணும். டிஆர்பி போக வாய்ப்பு, வெயிட் பண்ணுவோம். இந்த மாதிரி டெய்லி இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி பார்க்காதீங்க. நம்ம குறிப்பிட்ட கிரிப்டோஸ் வந்து நம்ம முன்னாடி செலக்ட் பண்ணலாம். அண்ட் தென் செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம டெய்லி அந்த கிரிப்டோஸ் மட்டும் அனலைஸ் பைங்க சரிங்க மட்டும் பார்த்துட்டு நம்ம போயிடலாம். எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணுவோம். இப்போ இவ்வளோ சீக்கிரத்தில் அனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்போல்லாம் நிறைய ப்ராக்டிஸ் நிறைய ப்ராப்ளம் இருக்காது. அதான் பார்க்கணும். இப்போ இந்த எஸ்எஸ்பி பார்த்தீங்கன்னா அங்கே பார்க்கும்போது நல்ல பர்ஃபெக்டான பையிங் பேட்டர்ன் மாதிரி செய்யலாம். பட் அவன் பிரேக்கர் கொடுத்தனா பெரிய லெவலில் செல்லிங் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆனால் எங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஆளுங்க இந்த பையிங் பார்க்காதீங்க, ரொம்ப ரிஸ்க். நான் ஃபண்டமெண்டல் செக் பண்ணுவோம், நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இவங்க செல் பார்த்துட்டு இவங்க வந்து நான் செல்லிங் பார்க்கலாம்னு யோசிப்பேன். இந்த செல்லிங் பார்க்குற மாதிரி தான் எஸ்எஸ்பி வந்து நான் வந்து நம்மளோட பர்சனல் வாட்ஸ்அப் குரூப், இப்போ டெலிகிராம் சேனல் மாதிரி இப்போ வாட்ஸ்அப்ல சேனல்ஸ் இருக்குல்ல, சேனல்ஸ் வந்து நான் ப்ரொவைட் பண்ண வாய்ப்பு. ஸோ அதெல்லாம் முடிஞ்சது சேனல்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். மார்க்கெட் செல்லிங் இப்போதைக்கு ரொம்ப தரது. ஏன்னா மார்க்கெட் இங்க ஒரு சின்ன ஃபுல் பேக் டவுன் ஆக வாய்ப்பு. அப்போ வந்து நம்ம கரெக்டாக இருக்கும்ல, ஆர்பிஎல் மேனேஜர் தான். இப்போ மார்க்கெட் செல்லிங் ரொம்ப அப்படியே ஆப்போசிட் சைடில் நம்ம போடுறது ரொம்ப ரிஸ்கி. ஸோ அதனால வந்து நம்ம அதில் சின்ன இது வச்சிருக்கோம். ஒரு 2 ட்ரேடு வந்து நம்ம செல்லிங்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பையிங் போனால் இருக்கும். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ எங்களுக்கு சிக்னல்ஸ்லாம் வேணாம், நாங்கள் ஜஸ்ட் ஃப்ரீயாக பார்த்து போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது இது பண்ண முடியுமா, மந்த்லி வந்து 4000, வீக்லி 1000. சில பேர் வந்து நாங்கள் வச்சதுக்கு $1000 தான், $100 தான் ட்ரேட் பண்ணுறோம், இது எங்கே நாங்கள் 1000 கொடுத்து அந்த மாதிரி இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சிக்னலுக்கு கேஷ் கொடுக்க வேணாம், 1 வீக்கு ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். பட் என்ன பண்ணணும்னா யூஎஸ்டி வந்து நீங்கள் ஃபீஸ் வாங்கல, அக்கௌண்ட் ஃபீஸ் ஆகிறதுக்கு பார்க்குறீங்க, அதுக்கடுத்து வேற ஒரு வாங்குறதுக்கு பதிலாக நம்ம கிட்ட வாங்க.
அதுதான் நமக்கு கரெக்டாக. ஓகே, இப்போ கொடுத்துருக்காங்க, நானும் உங்களுக்கு கரெக்டாக ப்ரொவைட் பண்ண முடியும். ஃப்ரீயா எத்தனை நாளைக்கு யாரும் இருந்தாலும் பண்ண முடியாது. நான் ப்ரொமோட் பண்றேன்னு நினைச்சிருக்காங்க, பட் இதான் reality. இங்க பாருங்க, இந்த டாஸ்க் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பையிங் பேட்டர்ன் இருக்கலாம். இப்போ நான் பையிங் சொல்றேன்னா எப்பன்னா மார்க்கெட் வந்து பையிங் சைன் திடீர்னு மாறி இருக்குன்னா நான் அப்படியே பார்க்கணும்ல, அப்படியே நான் பையிங் கொடுத்துருவேன். செல்லிங்க க்ளோஸ் பண்ணிடுவேன். செல்லிங் இப்போ நான் சரின்னு இருக்கிற மாதிரி அப்போ நான் பையிங்க தேடுவேன். இந்த மாதிரி தான் நான் முன்னாடியே வந்து நான் ரிலீஸ் பண்ணிடுவேன். ஓகே, நான் செல்லிங் எப்போ வந்து பார்த்து நம்ம பர்சனலாக வாட்ஸ்அப் குரூப் இருக்குல்ல, நான் அதில் நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன். இன்கேஸ் உங்களுக்கு வேற டவுட்ஸ் அந்த மாதிரி இருந்தால் இப்போ கேளுங்க, சீக்கிரமா டவுட்ஸ் கேளுங்க. எந்த விஷயம் பரவாயில்ல, மார்க்கெட்ல பத்தி டவுட் கேளுங்க. இல்ல உங்களுக்கு கேபிட்டல் இருக்கிற ஃபண்ட் வந்து நம்ம எப்படி அலோகேட் பண்றது அப்படின்ற மாதிரி டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஏன்னா எல்லாருமே வந்து $1 ஸ்டாப் லாஸ் வைக்க முடியாது, அது மாதிரி எல்லாருமே வந்து $100 ஸ்டாப் லாஸ் வைக்க முடியாதுல்ல. யா, எஃப்டிஎம் இவன் கரெக்டாக தான் செல்லிங்க்கு. பட் அந்த பெருசாக நம்ம எதிர்பார்க்க முடியாது, ஏன்னா மார்க்கெட்டும் அதில் இருக்க மாதிரி இருக்கலாம். எனக்கு இருக்கிற அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாம வந்து ட்ரேட் பண்ணணும். எனக்காக டவுட்ஸ் இருக்குதா? இருக்குது இல்லை, சொல்லுங்க. நாளைக்கு எத்தனை மணிக்கு நம்ம லைவ் ஆரம்பிக்க போறோம்னு நம்ம முன்னாடியே போயிடுவோம். ஸோ அதனால முன்னாடியே பாருங்க. இல்லை ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. மோஸ்ட்லி செல்லிங் வர வாய்ப்பு இருக்கு, இந்த லெவல் கிட்ட செல்லிங் வர வாய்ப்பு இருக்கு. பட் இங்க ஒரு சின்ன ஒரு பைங் சென்ட் ஹீட் ஆகிட்டு தான் செல் வர வாய்ப்பு. ஆல்ரெடி ஒரு டோஜி டைப் கிரியேட் பண்ணிட்டான். முடிஞ்சா இப்போ செல்லிங் போடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் செல்லிங் போட்டீங்கன்னா ஸ்டாப் லாஸும் நம்ம இவ்வளோ தூரம் வைக்கணும். எஃப்டிஎம் நம்ம போட்டுக்கலாம். சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் வாட்ஸ்அப் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பை.